பிரைஸ் தி லார்ட். இன்றைய ரட்சிப்பின் வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம். கலாத்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுதுங்க. இந்த நாளிலும் ஒரு வேளை நன்மையான காரியத்தை நீங்கள் செஞ்சு 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 அதற்கு பலனே இல்லை போங்க அப்படின்ட்டு வெறுத்து போயிட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எதெல்லாம் விதைச்சிங்களோ அதுக்கு ஒரு ப்ராசஸ் டைமில் தான் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. இப்போது நீங்கள் ஒரு வேலை நான் நல்லதே பண்ணி எதுவுமே நன்மையை பெற்றுக்கொள்ளலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கலாம். ஆனால் நீங்கள் விதைத்த ஒன்றும் மண்ணிலே புதைந்து போவது இல்லைங்க. அது முளைச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அது உங்கள் கையில் வரலைன்னா கூட உங்களோட ஜென்ரேஷனாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட குடும்பங்களில் நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். ஏன்னா நீங்கள் நன்மையை விதைத்தபடினாலே. ஒரு வேளை நீங்கள் தீமையை விதைச்சிட்டு ஒரு வேளை அப்பா நான் எதுவுமே இல்லை சந்தோஷமாக இருக்கேன்னு நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம். அந்த தீமை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அது முளைத்து காய் காய்க்கும் பொழுது அதற்கான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒருவேளை நீங்கள் நான் கெட்டதை நான் விதைச்சிட்டேன்னு கர்த்தர் இந்த நேரத்தில் இப்போ கேட்கும் பொழுது உங்கள் மனசில் பேசினார்னா நீங்கள் அவரோட ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு நீங்கள் அந்த கெட்ட கனியை நல்ல கனியாய் மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளில் அப்பேற்பட்ட கிருபையை உங்களுக்கு கொடுப்பாரு, ரட்சிப்பை உங்களுக்கு கொடுப்பாரு, ஒரு மனமாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.